லாஸ்ட் வீக் வந்து ராவணலங்காவுடைய ட்ரீ இன்னும் இருக்குது அப்படின்றவரெல்லாம் வந்து சூப்பராக கதை கட்டினாங்க. அண்ட் எந்த ஒரு இடத்துல தான் வந்து சீதா இருந்தாங்க, அண்ட் ராவனோடைய பேலஸ் வந்து இன்னும் இருக்குது ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்த வச்சுக்கிட்டு. அந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பெரிய ஹில் மாதிரி இருக்கும், சுற்றி ஃப்ளாட்டாக இருக்கும், கிராஸ் லேண்ட்ஸ் இருக்கும், சுற்றி மரங்கள் இருக்கும், ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இடம். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லக்ஸூரியஸான ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக வந்து ராவணலங்கா, அதான் ராவணனுடைய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நிறைய பேர் நம்புகிறாங்க ஆக்சுவலாக. இப்போ வரைக்குமே இது நம்பப்படுது. பட் அது ரியாலிட்டியாக இல்லையா அப்படின்றத வில் டாக். ஃபர்ஸ்ட் அந்த சாப்டரை பற்றி நம்ம பேசுவோம். காகபுஜன்டர் அதுவும் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட வராது. அவர் எழுதின ஒரு பாடலில் நீங்கள் படிச்சிங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். பட் அவர் சொன்ன அதில் அந்த கருத்தான விஷயத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ஏன்ஷியண்ட்டாக நம்ம பிளானட் எர்த்து. அண்ட் இந்த காலம்ன்றது அவ்வளோ பொய்யான்ற மாதிரி ஒரு செகண்டில் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், ஆக்சுவலாக உணர முடியும். என்னால் உணர முடியும் காலமே வந்து ஒரு பொய்யான ஒரு காலம் அப்படின்றத. டைம் அண்ட் ஸ்பேஸ் ரியாலிட்டி வந்து டோட்டலாகவே வந்து பொய். இது வந்து டோட்டலாகவே டில்யூஷனல். அதில் நம்ம இருக்கிறதுனால தான் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றத காகபுஜன்டர் சிம்பிளாக சொல்லியிருப்பார். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயமே வந்து அந்த ஒரு கிராஸ், அந்த நான் காட்டினேன் பார்த்தீங்களா ஒரு மவுண்டன் ராவணலங்கான்னு, அது வந்து டோட்டலாகவே அதுதான் ராவணலங்கான்னு நம்புகிறாங்க நிறைய. 4 tusked elephants, Gomfothers, as gods of Ravana's Lanka in Ramayana, who existed on earth in different continents around 12 to 1.6 million years ago. பார்த்துக்கோங்க, லிட்டரலாக வந்து இந்த காம்ஃபோத்தர்ஸ்க்கும் முன்னாடி ஒரு காம்ஃபோத்தர் ப்ரீடு இருந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 60 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது, 6 கோடி வருஷம். பட் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் லேட்டஸ்ட்டாக இறந்து போன காம்ஃபோத்தர் இருக்குன்னு சொல்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக காலியானது 1 கோடி வருஷம் மினிமம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு காம்ஃபோத்தர் ஆகப்பட்ட ஒரு விஷயம் எப்படி ராமாயணத்துடைய நூலில் வருது. இது ஒரு டைனோசர் காலத்தில் இருந்த ஒரு ப்ரீடு இது. அப்போது வால்மீகி சொன்னது உண்மைன்றீங்களா பொய்ன்னு சொல்கிறீங்களா? வால்மீகி 100 யோஜனம்னு சொன்னார். 1300 கிலோமீட்டருக்கு ராமசேத்து இருக்குன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னது நிஜமா பொய்யா? அது பொய்யா இருந்தால் நீங்கள் சொல்கிற எல்லா டெம்பிள்ஸுமே உண்மை. அவர் சொன்னது நிஜமாக இருந்தால் நான் சொல்ல வர ஒரு பிளேஸ் வந்து இந்த ஸ்ரீலங்கா கிடையாது. ஸ்ரீலங்கான்றது எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா? இட்ஸ் ஹாஃப் இந்தியா. ஸ்ரீலங்கா வந்து ஹாஃப் இந்தியா ஆக்சுவலாக. அதே சமயம் ராவணன் தமிழர்னு நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறாங்க. உண்மையே அதுதான். ஏன்னா அவர் உண்மையிலே தமிழர் ஃபஸ்ட்டு வந்த ஜெனரேஷன்ஸ், ராவணன்லாம் இருந்த ஜெனரேஷன்ஸ். அதனால்தான் ராவணன் வந்து அவ்வளோ யோகம் பண்ணி சித்த நிலை அடைஞ்ச ஒரு சிவநிலை அடைஞ்சிருப்பார். அப்படி இருந்தும் இந்த ஒரு ராட்சசர்களுடைய அரசாட்சியில் அவர் வாழ்ந்ததுனால அவர் வந்து தர்மத்துக்கு அகெயின்ஸ்டாக இருந்தார் அப்படின்னு அவர்கிட்ட வேஜான வார்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். 16 ராமாயணமும் 12 மகாபாரதமும் அவர் கண்ணால் பார்த்துருக்காராம். எதுவாக பார்த்துருக்காரு? காகமாக வேஷம் எடுத்து அவர் உட்காந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு யுகம்ன்றது இவ்வளோ வருஷம் அவ்வளோ வருஷன்றதுலாம் கிடையவே கிடையாது. இந்த காலச்சக்கரம் எப்படி போகும்ன்றது மனுஷனுக்கு தெரியாது, சித்தர்களுக்கு தான் தெரியுமா. இதுதான் காகபுஜன்டர் சொல்கிறார். அப்போது இந்த அளவுக்கு நுட்பமான நாலேஜை வச்சுருக்கிற ஒரு சித்தர் பேச்செல்லாம் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு, வால்மீகி சொன்ன ராமாயணத்திலேயே பக்கத்தில் வச்சுட்டு 30 கிலோமீட்டர் தான் ராமசேது, இதுதான் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நம்ப முடியும்? இதுக்கு தான் லாஜிக்காக பிரெயின் இருந்து நம்ம யோசிக்கணும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? அதுதான் இப்போ இந்த வீடியோவே பாருங்கள், ராமாயணம் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ராஜராஜ சோழர்களுடைய டெம்பிளே பாருங்கள். அந்த டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு ஏர்கிராஃப்ட்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்போ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அது ஒரு ஏர்கிராஃப்டாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு. 1 வீக் முன்னாடி தான். ஸோ அதுக்கான வீடியோவும் வரும். அது டோட்டலாக ரிசர்ச் அவங்க பண்ணி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம வீடியோ போடலாம். வேறு எதுவுமே இம்பார்ட்டண்ட் இல்லை, இது எல்லாமே பொய், மாயை. ஸோ இதை உணர்ந்து அந்த பொருளை நோக்கி மட்டுமே போங்க. அது தானாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கும். என்ன வேணால் கொடுக்குங்க. அது வந்து அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுதான் மிராக்கிள். ஸோ தட் இஸ் பீஸ்ஃபுல் லைஃப். உங்களுக்கு என்ன நிம்மதியோ அதுதான் கொடுக்கும். ஸோ இந்த ராமாயணங்கள் இந்த விஷயங்கள்லாம் படிக்கும்போது
ஸ்ட்ரைட்டாக நம்ம சோர்ஸ் ஒரு இடத்துல தான் போவோம். இத்தனை பேர் வந்தாங்க பூமியில், இத்தனை பேருமே சிரஞ்சீவிகளால் வாழ்ந்தாங்க. நமக்கு இதே கிரியா யோகா தான் கிடச்சிருக்கு. நம்ம அப்போ அதை எப்படி காப்பாற்றிக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் உணரணும்.